நீங்க ஆல்ரெடி யுஎஃப்சி பார்க்குற ஒரு பெர்சனா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு கேன் வெலஸ்கஸ் யாருன்னு தெரிஞ்சிருந்திருக்கணும். பட் கேன் வெலஸ்கஸ் WWE ஃபேன்ஸ் மத்தியில ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் தி பீஸ்ட் ப்ராக் லெஸ்னர். பிகாஸ் 2010ல கேன் வெலஸ்கஸ் ப்ராக் லெஸ்னர யுஎஃப்சில பீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் நெறைய பேர் இப்ப சொல்லிங்க, ப்ரோ அவருக்கு டைவர்குலரிட்டிஸ் அதாவது குடல் ரீதியான நோய் ஒண்ணு இருந்துச்சு. அதையும் வச்சுக்கிட்டு தான் அவர் ஃபைட் பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாரி. ஏன்னா அந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா உண்ம தான். அவருக்கு அந்த குடல் ரீதியான நோய் வந்து ரொம்பவே உக்கிரமாகிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ப்ராக் லெஸ்னர் இந்த மேட்ச்ல கலந்திருப்பாரு. அண்ட் ப்ராக் லெஸ்னரே பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூல நீங்க ஏன் தோத்தீங்கன்னு கேட்டதுக்கு எந்த ஒரு காரணமும் சொல்லாம ரொம்ப ஜெனுவினா, ஏன்னா அவர் என்னை தூக்கி போட்டு மிதிச்சுட்டாரு. அவர் வந்து பெட்டர் தேன் மீ அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் ப்ராக் லெஸ்னர் எப்பயுமே ஹி இஸ் எ ரியல் வாரியர். அண்ட் இந்த டிஃபீட்ட தொடர்ந்து கேன் வெலஸ்கஸ் WWEக்கு வந்திருப்பாரு 2019ல. அண்ட் அவங்க 2 பேத்துக்கு இடையே ஒரு மேட்ச் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க WWE கிரவுன் ஜுவல்ல. அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட லெஸ்னர் கேன் வெலஸ்கஸ்க்கு கமோரா லாக் ஒண்ணு போட்டு வின் பண்ணியிருப்பாரு. அண்ட் நெறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குதுன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா யுஎஃப்சிக்கான அந்த ரீமேட்ச் அப்படின்ட்டுன்னு. பட் உண்மையான ரீமேட்ச் இது கிடையாது. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே யுஎஃப்சின்றது வேற, WWEங்கிறது வேற. இப்போ உடனே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேர் WWE வந்து ஃபேக் ப்ரோ, அதை ஏன் ப்ரோ கம்பேர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஃபேக்குன்ற வார்த்தை யூஸ் பண்றதுக்கு பதிலா ஸ்கிரிப்டட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். பிகாஸ் யுஎஃப்சி மாதிரியே WWE ரெஸ்லர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜுரிஸ் நடக்கும். என்னதான் ஸ்கிரிப்டட்னு சொல்லாலுமே அந்த ஸ்லாம் பண்றதெல்லாம் நீங்க ஸ்கிரிப்ட் பண்ண வேண்டாது. உண்மையாவே அவங்களோட முதுகு வந்து கீழ படத்தான் போகுது. அதே மாரி டாப் ஆஃப் த ரிங்ல இருந்து தூக்கி போடுறது பார்த்தீங்கன்னா ஃபேக் பண்ண இயலாது. அதுவுமே ரியல் தான். ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாம கொஞ்சம் மிஸ் ஆகி கழுத்துல பட்டா கூட கழுத்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸ்கிரிப்ட்ங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு வெளியில இருந்து WWE பார்க்குற நம்ப ஒரே வார்த்தையில அவங்க போடுற ஹார்ட் ஒர்க், அவங்களுக்கு நடக்கிற உண்மையான இன்ஜுரிஸ் எல்லாத்தையுமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. WWEக்கு வந்திருந்த ப்ரொஃபஷனல் MMA ஃபைட்டரான கேன் வெலஸ்கஸே WWE ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமானது, நினைக்கிற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்திருப்பாரு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா WWE மேட்சை UFC மேட்சோடைய ரீமேட்ச்னு நம்ம கருத முடியாது. உண்மையாவே UFCல மேட்ச் நடந்தா மட்டும் தான் அந்த ரீமேட்சை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஈவன் தோ நம்ம கேன் வெலஸ்கஸ் தான் ப்ராக் லெஸ்னர் டிஸ்ட்ராய் பண்ண மாதிரி இருந்தாலுமே, என்னதான் ஒரு WWE ரெஸ்லரா இருந்தாலும் தன்னுடைய ரிங்லயுமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சாம்பியனா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னொருத்தர் ரிங் அதாவது UFC ரிங்க்கு போயிட்டு அங்கேயுமே அவர் சாம்பியன் ஆகியிருக்காரு. பட் அதே சமயம் கேன் வெலஸ்கஸால WWEல வின் பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் முதலே சொன்னேன், என்னதான் கேன் வெலஸ்கஸ் டிஸ்ட்ராயரா இருந்தாலுமே நம்ம ப்ராக் லெஸ்னர் இஸ் a ட்ரூ வாரியர். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் எப்பயும் போல ரெஸ்லிங் ஃபேன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினிஷர்ஸ் எல்லாம் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க.